வணக்கம். இந்த வீடியோவில் கலர் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் சைக்கிள் மாடல் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. கீழே பேஸில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு கார்ட்போர்டு ஏதாவது தேவைப்படும், கேலண்டர் இல்லைன்னா ஏதாவது ஒரு திக்கான அட்டை தேவைப்படும். இது எல்லாமே நம்ம A4 கலர் ஷீட்டில் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி ஒட்டினாலே போதும். உங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட், சயின்ஸ் ப்ராஜெக்ட் வாட்டர் சைக்கிள் மாடல் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் கலெக்ஷன், இந்த 4 மெத்தடும் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் ஒரு க்ரீன் கலர் A4 கலர் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பவுல் யூஸ் பண்ணி பெரிய சர்க்கிளாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள் கிட்டே காம்பஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாடலில் 4 டிவிஷனாக இருக்கும், அதனால் 4 சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி தேவைப்படும். ஒரு சர்க்கிளை இந்த மாதிரி 2 தடவை ஃபோல்ட் பண்ணணும். அப்போ நமக்கு நடுவில் அந்த கிராஸ் கிடச்சிடும். இருக்கிற 4 பார்ட்டில் ஒரு பார்ட் நம்ம தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம 2 ஓரமும் ஒட்டி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த லைன்லேயே நம்ம மடக்கி விட்டோன்னா ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். நடுவில் இருக்கிற அந்த பார்ட் நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிடணும். இப்போ இப்படி செஞ்சுருக்கிற மாதிரி 4 தடவை செய்ய போகிறோம். இதுதான் மெயின். இப்போ இது நான் இன்னொரு யூடியூப் சேனல், ஆஸ்பிரேஷன் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனலில் பார்த்து தான் இந்த மெத்தட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஃபுல்லாக ப்ளூ கலர் ஷீட்டில் செஞ்சுருந்தாங்க. அதுவும் இன்னும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த 4 பார்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா மேலே மேலே ஃபுல்லாக ஒட்டி இந்த சென்டரில் நிற்கிறதுக்கான அந்த ஷேப் கொண்டு வரணும். டோம் மாதிரி நிற்கும். அதுக்கு நம்ம எல்லாமே கம் போட்டு ஒட்டிட்டு காய வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று ஒட்டி 4 பார்ட்டையும் ஃபுல்லாக க்ளோஸ்டாக ஒட்டி வைக்கணும். பேப்பர் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் காஞ்சிடும், சீக்கிரமும் செஞ்சிடலாம். இது கலர் ஷீட் மட்டும் வாங்கி நிறையா ஷேப்ஸ் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. மற்றபடி டக்கு டக்குன்னு ஒட்டிடலாம் நம்ம எடுத்து. இது நான் பேஸ்மெண்ட்டில் வைக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் மேலே கலர் ஷீட் ஒட்டிட்டு அது மேலே தான் அந்த டோமை பேஸ்ட் பண்ண போகிறேன். லைட் கலர் ஏன் ஒட்டியிருக்கேன்னா நம்ம அதில் டீட்டெயில்ஸ் எழுதுறதுக்கு வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கீழே எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், எது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம கீழே எழுதணும் மார்க்கர் வச்சு. அதுக்காக தான் நான் சாண்டல் கலர் எடுத்துருக்கேன். இப்போ அந்த சர்க்கிள்ஸில் மிச்சம் கட் பண்ண பார்ட் 4 பீஸ் இது இருந்தது, அதனால் அதை பேஸில் ஒட்டிட்டு அது மேலே அந்த டோம் ஒட்ட போகிறேன். இது ஒரு பேசிக்கான மெத்தட் தான். 3D மாடல் எது கேட்டிருந்தாலும் இப்போ இது வாட்டர் சைக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஏதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்களே, ஏதாவது சைக்கிள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள். இது பேப்பர் லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கலை. நான் சப்போர்ட்காக ஃபெவிகால் பாக்ஸ் அது இதுன்னு 4 பக்கமும் 4 இது சப்போர்ட்க்கு வச்சு அது காயிற வரைக்கும் வச்சுருந்தேன். இந்த கேப்பில் நீங்கள் நமக்கு ப்ராஜெக்ட் தேவையான மற்ற எல்லா பார்ட்ஸும் கலர் ஷீட்டில் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மெயினாக சன் தேவைப்படும், க்ளவுட்ஸ் தேவைப்படும், அப்புறம் ட்ரீஸ், அப்புறம் மவுண்டெயின், அந்த கலெக்ஷனுக்காக ரிவர், பாண்ட், சி, ஓசன் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எவாப்ரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் இது ரெண்டும் நடக்கிறதோட ரிசல்ட்டாக க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு பக்கம் எவாப்ரேஷன் மேலே அந்த நீராவி போகிறதுக்கு ஸ்ப்ரிங்காக ஒயிட் கலர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்ட போகிறேன். டிரான்ஸ்பிரேஷனுக்கு கீழே நிறைய ட்ரீஸ்லாம் ஒட்டிட்டு அதுக்கு மேலே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஒட்டுறேன். ட்ரீஸ்லாம் தண்ணியை வேர் மூலமாக உள் வாங்கிட்டு அதோட லீஃபில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அதிலேருந்து வேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுவது. அதனால் ஃபாரஸ்ட் மேலே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி காமிக்க போகிறேன். ஸோ சூரியன் இருக்குது, சூரியன் கீழே கடல்லேருந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி மேலே வருது. இதுதான் ஒரு டிவிஷனில் காமிச்சிருக்கேன் எவாப்ரேஷன். அதோட பக்கத்து டிவிஷனில் கீழே க்ரீன் கலர் ஒட்டிட்டேன். அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி மீன் பண்ணிவிட்டு கீழே நிறைய ட்ரீஸ் சின்ன சின்னதாக ஒட்டிட்டு ட்ரீஸ்க்கு மேலே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் அந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ ஒரு டிவிஷன் எவாப்ரேஷன், ஒரு டிவிஷன் டிரான்ஸ்பிரேஷன். அடுத்த டிவிஷனில் கண்டென்சேஷன் ஆகி மழை பெய்யுது. 4th டிவிஷன் மழை பெஞ்ச தண்ணி எல்லாமே ஒரு இடத்துல போய் கலெக்ட் ஆகுது. ரிவர், மவுண்டெயின்ஸ்லேருந்து ரிவர் வர மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு லேண்டில் சின்னதாக ஒரு பாண்ட் லேக்குன்னு தண்ணி சேவ் ஆகும், தண்ணி ஸ்டோர் ஆகும் அந்த இடம். அது போக ஓசன், இது 3 இன்னொரு இடத்துல மீன் பண்ணுறேன். ஸோ இதை கலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்னென்ன ஈஸியாக செய்ய முடியுமோ செஞ்சு நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் சின்ன சின்னதாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் கண்டென்சேஷன் நடக்கிற இடத்துல கீழே வந்து வீடு எல்லாம் கலர் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டியிருப்பேன். ஊருக்குள்ளே மழை பெய்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக க்ளவுட்ஸ்லேருந்து தண்ணி விழுற மாதிரி ப்ளூ கலர் ஷீட் தான் கட் பண்ணி ஒட்டியிருப்பேன். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே வேர்ட்ஸ் எழுதணுமோ அதெல்லாம் எழுதி ஆரோ மார்க்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா. தேங்க்யூ. நன்றி.